பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாத வாக்குத்தத்த ஆராதனையில் உங்களை அன்போடு நாங்கள் வரவைக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு பாடலை நம்ம பாடி கர்த்தர் நம்மளை 4 மாதம் கண்ணின் மணி போல பாதுகாத்து 5வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்த தேவனை நம்ம நன்றி சொல்லி, அவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று அறிக்கையிட்டு நம்ம அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரை பிரவேசிக்க செஞ்ச தயவுக்காக நன்றி அப்பா. 4 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல நீங்க பாதுகாத்து வந்தீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி தகப்பனே. இந்த 5வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க செஞ்சதுக்காக நன்றி. இந்த மாதத்து முழுவதும் ஏசப்பா நீங்க எங்களோடு கூட இருந்து, என்னோடு சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பேரோடு கூட இருந்து நீர் வழி நடத்துவீராக. நீர் வாக்குத்தத்தம் கொடுத்த ஒவ்வொரு பேருக்கும் நீர் நிறைவேற்றுவீராக. நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நாங்கள் நினைக்கிறதுக்கும் மேலாக நீர் செய்கிற தேவன் அப்பா. நாங்கள் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் தகப்பனே. நீங்கள் ஏசப்பா எங்களோடு சேர்ந்து இணைந்து ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேரையும் நீர் நடத்துவீராக ஆண்டவரே. நாங்கள் புதிய மாதத்துக்குள்ளே ஏசப்பா மெசேஜ் இருக்கிறோம் அப்பா. நீர் உம்முடைய வாக்குத்தத்தம் மெசேஜ் ஏசப்பா எங்கள் மூலம் பேசுவீராக ஏசப்பா. ஏசப்பா சகோதரியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் கொடுத்து ஏசப்பா அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே விசுவாசத்தோடு நாங்கள் அதை அங்கீகரிக்க ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேற நீர் கிருபை செய்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் அப்படியே செய்வீர் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெப கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன்.
கடந்த 4 மாதங்களும் கர்த்தர் உங்களை கண்ணின் கருமணியை போல பாதுகாத்து இந்த 5ஆம் மாதத்தில் முதல் நாளிலே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் தந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க இருக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி கிறிஸ்துவின் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்றால், அவர் உங்களுடைய குறைகளை நிறைவாக்குவார். நீங்கள் அநேக குறைவுகளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். சரீர சுகம் இல்லாமல் சரீரத்தில் குறைவோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பண பற்றாக்குறைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் சமாதான குறைச்சலோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படியாக அநேக காரியத்தில் நீங்கள் குறைச்சலோடு வேதனையோடு நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய குறைகளை நான் நிறைவாக்குவேன். என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நான் உங்களுடைய குறைகளை நிறைவாக்குவேன். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதில் இருந்து நம்முடைய எல்லா குறைவுகளையும், ஆவி, ஆத்மா, சரீரத்தில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் எடுத்து மாற்றி நிறைவானவர், நிறைவான ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் கர்த்தரை தேடுகிறபடியினால, கர்த்தரை நம்பி இருக்கிறபடியினால உங்களுக்கு எந்த குறைவுமே இருக்காது. கர்த்தர் எந்த நன்மையும் உங்களுக்கு குறைபடாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுவார். அவர் உங்களை நன்மையினால திருப்தி ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களை 40 வருஷமாய் அந்த வனாந்தர பாதையில எந்த காரியத்திற்கும் குறைவில்லாதபடி கர்த்தர் அவர்களை நடத்தினார். அனுதினமும் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். பரலோகத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவர்களுடைய ஹல்லேலூயா பசியை ஆற்றினார். அவர் கண்மலையின் ஹல்லேலூயா கண்மலையிலிருந்து அவர் தண்ணீரை கொடுத்து அவருடைய தாகங்களை அவர் தீர்த்தார். ஹல்லேலூயா. 40 வருடமும் அவருடைய வஸ்திரம் ஹல்லேலூயா பழைமை அடைந்தது இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய கால்கள் வீங்கி போகவில்லை, அவர்கள் போட்டிருந்த அந்த காலணிகள் தேய்ந்து போகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த குறைவில்லாதபடி கர்த்தர் அற்புத விதமாய், அதிசய விதமாய் ஒவ்வொரு நாளும் அவர்களை நடத்தினார். அதே தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களையும் கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததினால ஹல்லேலூயா அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள் பிரவேசிக்க கூடாமல் போயிட்டு. ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது ஹல்லேலூயா நாம் ஹல்லேலூயா முறுமுறுக்காதபடி நாம் கர்த்தருடைய பாதையில அவர் நம்மை நடத்துகிறதான அந்த பாதையில நாம் ஸ்தோத்திரத்தோடு கூட நன்றி செலுத்தி அவரை தேடி அவரை அனுதினமும் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு எந்த குறைச்சலும் வராது. ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஹல்லேலூயா ஜனங்களை கண்டு, திரள் கூட்ட ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்களுக்கு அவருடைய வார்த்தையை போதித்தார். ஹல்லேலூயா. சாயங்காலம் ஆன பொழுது சீசர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நேரம் ஆகிவிட்டது, இவர்களை அனுப்பிவிடுங்கள். கர்த்தர் ஹல்லேலூயா அவர்களை பட்டினியாய் வெறுமையாய் அனுப்ப
கர்த்தர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்கள் மேல் கிருபையாயிருந்து அவர்கள் மேல் மனதுருகி ஹல்லேலூயா அவர்களுடைய பசியை கர்த்தர் ஆற்றினார். 5 அப்பத்தின் நிமித்தமாய், 2 மீனின் நிமித்தமாய் ஹல்லேலூயா கர்த்தர் 5000 புருஷர்கள், அவருடைய ஸ்திரீகள், பிள்ளைகள் ஹல்லேலூயா இத்தனை பேர்களும் திருப்தியாய் சாப்பிட வண்ணமாய் கர்த்தர் அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். உங்களுக்கு எந்தவித குறைச்சல் வராதபடி மீதியான துணிக்கைகள் அவர்கள் எப்படியா எடுத்தார்களோ 12 ஹல்லேலூயா கூடைகள் மீதியாய் எடுத்தது போல நீங்களும் உங்கள் கையின் பிரயாசங்களிலே மீதியான துணிக்கைகளை எடுக்க வண்ணமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஹல்லேலூயா மகிமையின் ஐஸ்வர்யனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து தம்முடைய பிள்ளைகளை இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறபடினால, அவரை தேடுகிறபடினால அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை என்று. ஹல்லேலூயா. உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவை என்று. ஆதலால் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தமான காரியங்களில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை மாற்றி கர்த்தர் அவருடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிறதான நன்மையை நிச்சயமாகவே கர்த்தர் தந்து உங்கள் குறைவுகளை நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாதத்தில் கர்த்தாவே தகப்பனே கர்த்தாவே நீ தந்த வார்த்தைக்காய் நன்றி ராஜா. உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால எங்களுடைய குறைவுகளை நீ நிறைவாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. அந்த வாக்கின்படியாய் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகளை குறைச்சல்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக ராஜா. உம்முடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து திருப்திப்படுத்த முடியாது உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிற ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா கன மகிமை துதி உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.